Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 7.4ல கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ 4x + 1/√2x² + x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இது இங்க பாருங்க. இது இந்த டைப்ல இருக்கு கொஸ்டின். மேல லீனியரும் கீழே குவாட்ரேட்டிக்கும் இருந்தது அப்படின்னா நம்மளால இந்த ஃபார்மேட்ல பண்ண முடியும். இந்த லீனியரை எடுத்துட்டு a times differentiation of the denominator னு போட்டு பக்கத்துல plus b னு போட்டு question இப்படி ரெண்டா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈஸியா டினாமினேட்டரோட அந்த டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை நியூமரேட்டர்ல வர்ற மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம். ஆனா இந்த கொஸ்டின் டைரக்டா இருக்கு பாருங்களேன். எப்பவுமே ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை விட ஈஸியா ஏதாவது இதுல பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ இதுல நான் டினாமினேட்டர் நான் t அசியூம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். let us assume 2x² + x + 3 நான் t அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 4x + 1 வருது. டினாமினேட்டரில் இருக்க dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 4x + 1 dx அப்படின்னு இருந்தால் அதை dtன்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்ம நியூமரேட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் tன்னு எடுத்தால் நியூமரேட்டர் dtன்னு வருது இல்லை? அப்போ நம்ம டினாமினேட்டரை ரூட்டுக்குள்ள இருக்க இந்த டேர்ம் அதனால √t அப்படின்னு எழுதிட்டு நியூமரேட்டரை dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1/√t அப்படின்னு கிடைச்சிருக்கு. 1/√t அப்படின்றது இன்டகிரேஷன் ஆஃப் t பவர் -1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இது x பவர் n பேட்டர்ன்ல இருக்கு. x பவர் n இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் n + 1/n + 1 + c அப்படின்னு போட்டுடலாம். ஸோ t பவர் 1ல ஹாஃபா மைனஸ் பண்ணா ஹாஃப் தான் வரும். டினாமினேட்டர்ல 1 ஹாஃபா மைனஸ் பண்ணா ஹாஃப் தான் வரும் + c. இங்கே t பவர் 1/2ன்றதை நம்ம √t அப்படின்னு கூட எழுதிக்கலாம். டினாமினேட்டர் இருக்க 1/2 மேலே எடுத்துட்டு வந்தா 2/1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2√t + c அப்படின்றத நம்மளோட ஃபைனல் ஆன்சர். மேம் எனக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் 1/√t இன்டகிரேட் பண்ணும்போது 2 டைம் √t தான் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்படி மாற்றி தான் இதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. 1/√t 2 டைம் √t தான். இது டைரெக்டாக தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். 2 டைம் √tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் 2x² + x + 3 அப்படின்னு போட்டு பக்கத்தில் +ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் 17 பார்க்க போகிறோம். கொஸ்டினில் x + 2/√x² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கீழே இருக்க இந்த 1 நம்ம 1² கூட எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் x² - a²க்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இருக்கு. ஸோ இது இப்படி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்களேன், ஈஸியா இருக்கும் பாருங்க. x/√x² - 1 dx அப்படின்றது ஒரு டேர்மாவும் பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2/√x² - 1 dxன்றதை இன்னொரு டேர்மாவும் எடுத்துட்டு இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ணிடலாம் இந்த ரூல் யூஸ் பண்ணி. இது மேலே எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் வராது இல்லையா? அப்போ இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா x² - 1 tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணால் x² பண்ணால் 2x வரும், 1 பண்ணால் 0 ஆகிடும்ல, என்னால் அதை எழுத தேவையில்லை. dt/dx எனக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு xும் dxும் தான் வேணும். அப்போ dx அங்கே கொண்டு போயிட்டு 2 இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ x × dx அப்படின்றது dt/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் இன்டகிரேஷன் ஆஃப் மேலே இருக்க xும் dxும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக dt/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ள x² - 1க்கு பதிலாக tன்ற நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ டேரெக்டாக இன்டகிரேஷனுக்கு வந்துடுதுல. ப்ளஸ் இவங்க கிட்டேருந்து 2 வெளியில் எடுத்துட்டு இன்டகிரல் ஆஃப் 1/√x² - 1² dxன்னு எழுதிடலாம். இதில் நியூமரேட்டரில் இருக்க 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/√t அப்படின்னு இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1/√x dx நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2√x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா. இது இங்கே 2 டைம் √t அப்படின்னு எழுதிருங்க. ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கும். இது 1/x² - a² ரூலில் இருக்குல்ல, இதோட ஃபார்முலா என்ன? log ஆஃப் x ப்ளஸ் அதே கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்போ x² - 1 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் +cன்னு போட்டுடலாம். இந்த 2 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். √tன்னு இருக்கு. டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன எடுத்தோம்? x² - 1 எடுத்தோம், அதை எழுதிட்டு ப்ளஸ் இந்த 2 டைம்ஸ் log ஆஃப் இந்த செகண்ட் டேர்மில் வேற எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண முடியாதுன்றதுனால இதை அப்படியே எழுதிக்கலாம். பக்கத்தில் +cன்னு இன்டகிரேட் கான்ஸ்டன்ட்டாக போட்டுருங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டினாமினேட்டரில் கம்ப்ளீட்டாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. இது நம்மக்கிட்ட எந்த போன சம்மில் பார்த்த மாதிரி எந்த ஸ்பெஷல் ஃபார்ம்லேயும் இல்லை, நார்மல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. மேலே லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு. இது இந்த டைப் கொஸ்டின். அதாவது நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபார்மும் டினாமினேட்டரில் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருந்தது அப்படின்னா இந்த லீனியர் ஃபார்ம் இருக்குல்ல நியூமரேட்டர், அவங்கள இந்த டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இதுதான் அதோட பேட்டர்ன். இந்த நியூமரேட்டரை எடுத்து
ஏன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஏ மல்டிபிள் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் பிளஸ் பி அப்படின்னு எழுதி நம்ம இதை சால்வ் பண்ணி ஒரு இங்க இருக்கிற இந்த நியூமரேட்டரை இந்த ஃபார்ம்ல எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறோம். இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர் யார் இருக்கா? 5x minus 2 அவங்களை எடுத்து எழுதிட்டு a மல்டிபிள் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர், இங்க யார் டினாமினேட்டர் உங்களை அப்படியே எழுதிக்கோங்க. 2x plus 3x square இப்படி எழுதிடலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பிளஸ் பி போட்டுருங்க. பின்னு எழுதியாச்சு. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5x minus 2 is equal to a multiple by the differentiation. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா வெறும் 2 வரும், 3 அப்படியே இருக்கும். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அதுக்கப்புறம் இங்க ஒரு b இருக்கு. b வந்து டிஃபரன்ஷியேஷன்ல கிடையாது, இது மட்டும் தான் டிஃபரன்ஷியேஷன்ல இருந்தது. இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை இன்னும் ஷார்ட்டா எழுதணும்னா இப்போ a பக்கத்துல ஒரு 2 இருக்கா, இங்க உள்ள 2a இருக்கு, ஒரு 6x இருக்கு. நம்ம ஏவை மல்டிபிள் பண்ணும்போது 6axன்னு கிடைச்சிருக்கும். இங்க ஒரு பிளஸ் b இருக்கு. இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவையும் அந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். இங்க எக்ஸுக்கு பக்கத்துல 5 இருக்கு, இங்க எக்ஸுக்கு பக்கத்துல 6a இருக்குல்ல, அப்ப நம்ம சொல்லிடலாம் 6a is equal to 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க கான்ஸ்டன்ட்னு பார்த்தா 2aவும் bயும் இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் பார்த்தா -2 இருக்கு. அப்ப 2a plus b is equal to -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ a is equal to மல்டிப்ளர் இருக்க 6 அங்க வந்தா டிவைட் ஆயிடும், 5/6 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இந்த aக்கு பதிலா 5/6 அப்ளை பண்ணுங்க. 5/6 plus b is equal to -2. இந்த 2 இந்த 6 கட் ஆச்சுன்னா 5/3 plus 5/3 ஈக்குவல் தானே, இந்த பக்கம் தான் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். இப்போ -2 - 5/3 அப்படின்னு கிடைக்குது. இங்க by 1 போட்டுட்டு LCM எடுத்துக்கலாம். 3 2s are 6 வந்துரும். இங்க ஸோ பியோட வேல்யூ இதை எல்சிஎம் எடுக்கும்போது -6 - 5/3 கிடைக்குது. ஸோ -11/3 அப்படின்னு கிடைச்சாச்சு. இப்போ ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது நம்ம நியூமரேட்டர் தான் எடுத்தோம், என்னது 5x - 2. அதை வந்து a டைம்ஸ் இதோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. ஏன்றது நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/6 ஆஃப் இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2 + 6x பிளஸ் பிக்கு பதிலாக நம்ம -11/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை உள்ள டெஃபினட்டா நீங்க மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதே 5x - 2 தான் திரும்பி வரும். நம்ம இந்த பேட்டர்ன்ல கொண்டு வரதுக்கு தான் சம வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டு இந்த நியூமரேட்டருக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் எடுத்து எழுதிக்க போறோம். நம்மளோட கொஸ்டின் வந்து அவங்க கொடுத்திருந்தது 5x - 2 ஓவர் 1 + 2x + 3x ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்களா? இதை வந்து இந்த நியூமரேட்டர் எடுத்துறதுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது 5/6 டைம்ஸ் 2 + 6x plus into minus -11/3 by denominator வந்து 1 + 2x + 3x squared அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க ஒரு இன்டகிரேஷன், இங்க ஒரு dx இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டர் வச்சு ஒரு டேர்ம் ஆகும், இந்த 11/3 கீழே இந்த டினாமினேட்டர் வச்சு ஒரு டேர்ம் ஆகும். ரெண்டா இதை என்ன பண்ணிக்க போறோம்? ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம். ஸோ இதை இப்படி பிரிச்சுக்கோங்க. இதுல 5/6 கான்ஸ்டன்டா இருக்கனால வெளில எடுத்துடலாம். இதுல இந்த 11/3 வெளில எடுத்துட்டு இந்த 2 + 6x by இந்த டினாமினேட்டர் ஒரு தடவை 1 by இந்த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை ரெண்டா பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு இப்போ இதை வந்து I1 இங்க வந்து -I2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை தனியா இன்டகிரேஷன் பண்ணணும், இதை தனியா இன்டகிரேஷன் பண்ணணும். அப்புறம் ரெண்டு ஆன்சரையும் கொண்டு வந்து இங்கே சப்ட்ராக்ஷன் எழுதிட்டா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். I1 I2ஓட வேல்யூவை. ஸோ I1க்கு இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு இதை இன்டகிரேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் தான் மேலே இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனை வந்து சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டரை டீன்னு எடுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 0 ஆயிடும், 2 ஆயிடும். இது எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா 2xன்னு வரும். 2 3s இது வந்து 6x ஈக்குவல் டு dt/dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கும், 2 + 6x. ஏன்னா நம்ம அதுதானே கொண்டு வந்திருக்கோம். இப்போ 2 + 6x dx அப்படின்றத நம்ம dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இன்டகிரேஷன்ல வெளியில ஒரு 5/6 நம்ம கிட்ட இருக்கு. டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணும்போது நியூமரேட்டர் dt அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இது 1/t அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. 1/tயோட இன்டகிரேஷன் என்னது? log t தானே. அப்போ 5/6 ஆஃப் log t + c அப்படின்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம், அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. log ஆஃப் டீக்கு பதிலாக 1 + 2x + 3x ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் இன்டகிரல் இதை மட்டும் எடுத்து சம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ I2 செகண்ட் இன்டகிரேஷனில் 11/3 வெளியில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 1/1 + 2x + 3x ஸ்கொயர்டு இந்த பேட்டர்ன் இருக்கு. இது டினாமினேட்டர்ல குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. அப்போ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல இது என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணணும்.
இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம் என்னது 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா என்ன தெரியுமா முதல்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும் அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதை வெளில எடுக்கணும் அப்போ இது வெறும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும் இது 2/3x இது வந்து ப்ளஸ் 1/3 அப்படின்னு கிடைச்சிரும் எல்லாருக்கிட்ட வந்து 3 வெளில எடுத்தாச்சு ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை 1 ஆக்கியாச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும் எல்லா சம்மும் இப்படி தான் பண்ணணும் ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ 1/2 ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2/3 அப்படின்னு இருக்கு இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 1/3ன்னு கிடைக்குது இதுதான் ஆக்சுவலாக பியோட வேல்யூன்னு அர்த்தம் இந்த 1/3யை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம் தான் ப்ரொசீஜர் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த 2/3xையும் அப்படியே வச்சுட்டு இந்த மூணாவது பிளேஸில் இந்த 1/3யை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் 1/3 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ் 1/3 எடுத்து எழுதியிருக்கணும் இதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணும்போது இது a ஸ்கொயர் இது 2ab இது பிளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு அப்போ இது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருவாங்க ஸோ எழுதியாச்சு இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணும்போது மைனஸ் 1/9 இருக்கு இங்கே ப்ளஸ் 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ மைனஸ் 1/9ம் ப்ளஸ் 1/3 மட்டும் சால்வ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் 1/9ம் ப்ளஸ் 1/3 சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டரில் 9 எல்சிஎம் இங்கே 9 இருக்கிறதுனால -1 இங்கே 3 மல்டிபிள் பண்ணோம்னா மேலேயும் 3யை மல்டிபிள் பண்ணோம்ல ஸோ 3ன்னு வந்திருக்கும் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2/9 அப்படின்னு கிடைக்குது மேம் இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி பண்ணக்கூடாதுன்னா டெஃபினட்டாக பண்ணலாம் பண்ணாலும் கேன்சல் பண்ணால் இதே தான் வரும் ஸோ 2/9 கிடைச்சிருக்கு அப்போ இதுக்கு பதிலாக 2/9 அப்படின்னு நம்ம எழுதணும் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம் 11/3ன்ற டேர்ம் வெளியில் இருக்கு 1 டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி 3 டைம்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள x பிளஸ் 1/3 the whole square மைனஸ் 2/9 அப்படின்னு கிடைச்சிருக்கு இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு இந்த டினாமினேட்டர்ல இருக்க 3 எடுத்து வெளில போட்டுடலாம் வெளியே வந்து ஒரு 11/3 இருக்கு இப்போ ஒரு 1/3 வெளில வந்திருக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 1/x பிளஸ் 1/3 ஸ்கொயர்ட் மைனஸ் 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம் அப்போ 2 எதோட ஸ்கொயராகவும் எழுத முடியாதுல்ல அப்போ அதை √2 ஸ்கொயர்னு எழுதணும்னு தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லாத நம்பர் வந்துச்சுன்னா அதே நம்பருக்கு ரூட் போட்டு ஸ்கொயர் போடுங்க 9 வந்து 3ன்னு போட்டு இங்கே ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வரும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும் கரெக்டாக இருக்கு பாருங்க ஸோ இப்போ இது வந்து டைரக்ட் ஃபார்முலாவில் வந்தாச்சு ஸோ இதான் ஃபார்முலா சரி இங்கே வந்து ப்ளஸ் 2/9 இருக்கு ஏன்னா இங்கே 2/9 ப்ளஸில் தான் கிடச்சிருக்கு பாருங்க அப்போ இது வந்து ப்ளஸில் இருக்கு ஸோ நம்மளோட பேசிக் பேட்டர்ன் படி இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மாதிரி இருக்கு நம்மளோட கொஸ்டின் பார்க்கறதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பண்ணோம் நம்மளோட ஃபார்முலா 1/a tan inverse of x by a plus c அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது வெளியில் இருக்க 11/9 அங்கேயே தான் இருக்கும் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது இங்கே உள்ள இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் 1/aக்கு பதிலாக √2/3 இருக்குல்ல அப்போ √2/3ன்னு போட்டுருங்க tan inverse of x by a xக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்கு அதாவது x plus 1/3 இருக்கு by aக்கு பதிலாக √2/3 இருக்கு பக்கத்தில் ப்ளஸ் c அப்படின்னு எழுதிடலாம் இப்போ இது சின்ன சிம்பிளிஃபிகேஷன் √2/3 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 3/√2 அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து x/1ன்னு வச்சுக்கோங்க எல்சிஎம் எடுங்க 3 × x 3x ப்ளஸ் 1 × 1 1 டினாமினேட்டரில் 3 இருக்குது இங்கே டினாமினேட்டரில் இருக்க √2/3 மேலே வந்துச்சுன்னா 3/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கும் பக்கத்தில் ப்ளஸ் c இருக்குது இந்த 3 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ரிமைனிங் இங்கே ஒரு 3யும் இங்கே ஒரு 9ம் இருக்குது இவங்களையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 11/3√2 tan inverse of 3x plus 1 by √2 plus c அப்படின்னு எழுதிடலாம் இதான் நம்மளோட I2 நம்மளோட செகண்ட் இன்டகிரேஷனோட ஃபைனல் வேல்யூ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளோட கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம் I1 மைனஸ் I2 அப்படின்றத நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ I1க்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ இங்கே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க I1ஓட ஆன்சர் 5/6 ஆஃப் லாக் அப்புறம் உங்களோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் ஸோ இதான் I1 வேல்யூ மைனஸ் போட்டு இந்த I2ஓட வேல்யூ 11/3√2 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x plus 1 by √2 plus c மேலே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு கீழே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் திருப்பியும் கான்ஸ்டன்ட் தான் வரும் ஸோ ஒரு c போட்டால் போதும் மேம் நான் அங்கே C1 போட்டுட்டு இங்கே C2ன்னு நான் போட்டுக்கலாமான்னு போட்டுக்கலாம் அப்போ C1ஐயும் C2ஐயும் ஆட் பண்ணி எனக்கு c கிடைச்சது அதனால ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுனா போதும் இந்த I1 எழுதும்போது cன்னு போட்டுடலாங்க C1 அப்படின்னு போட்டுக்கோங்க அது மாதிரி I2 எழுதி முடிக்கும் போது வர்ற c வந்து C2 அப்படின்னு போட்டுட்டு I1ஐயும் I2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி வரும்போது C1 plus C2ன்னு வரும்ல அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு c அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தால் ஓகே தான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்